ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானலுக்கே போகாமல் டெய்லி கொடைக்கானல் அழகை இந்த மாதிரி ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதுவரையும் காய வச்ச செம்பருத்தி பூ ஜூஸ் தான் குடிச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி என் கையாலே அந்த பூவை பறித்து அம்மா எனக்கு ஜூஸ் போட்டு தரேன்னு சொன்னாங்க. சரி, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நடுவில் இருக்க அந்த தண்டை மட்டும் விட்டுட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அழகாக பிச்சு வச்சுக்கோங்க. இந்தியாவில் ஏகப்பட்ட செம்பருத்தி வகைகள் இருக்குது. அடுக்கு செம்பருத்திலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு யூஸ் பண்ணால். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் நிறையா பூ போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரத்தில் நல்ல கலர் மாறிடும். செம்பருத்தியில் இருக்க மொத்த கலரும் அப்படியே அழகாக இறங்கி சூப்பரான பிங்கிஷாக மாறிடும். உங்களுக்கு சீனியோ நாட்டு சர்க்கரையோ உங்களுக்கு என்ன வேணுமோ இனிப்புக்கு அது கம்மியாக சேர்த்துக்கங்க முடிஞ்ச அளவுக்கு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. குடிக்கிறதுக்கு முன்னாடி ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து குடிச்சு பாருங்களேன். இதை மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஜூஸ் வேறு எங்கே இருக்காது. ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானலுக்கே போகாமல் டெய்லி கொடைக்கானல் அழகை இந்த மாதிரி ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதுவரையும் காய வச்ச செம்பருத்தி பூ ஜூஸ் தான் குடிச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி என் கையாலே அந்த பூவை பறித்து அம்மா எனக்கு ஜூஸ் போட்டு தரேன்னு சொன்னாங்க. சரி, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நடுவில் இருக்க அந்த தண்டை மட்டும் விட்டுட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அழகாக பிச்சு வச்சுக்கோங்க.